இன்னைக்கு அமைச்சர் முத்துசுவாமி அவர்கள் சொல்றாரு, காலையில எந்திரிச்சவனை குடிக்கிறவனை குடிகாரன்னு சொல்லக்கூடாதுன்னு ஒரு புதிய ஒரு விளக்கத்தை அமைச்சர் சொல்றாரு. காலையில எந்திரிச்சவனை குடிக்கிறவங்களை குடிகாரன்னு சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்க? அமைச்சர் முத்துசுவாமி அவர்களே, உங்களுக்கு உண்மையில மனசாட்சி இருந்தால், தன்மானம் இருந்தால், இந்த 63 உயிர்கள் பலிக்கு நீங்கள் முழுமையாக பொறுப்பேற்று உங்களுடைய மந்திரி பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். அதுதான் நீங்கள் மக்களுக்கு இழைக்கின்ற ஒரு நியாயமாக இருக்க முடியும். அது மட்டும் இல்லை, இது சிபிஐ வழக்காக மாற்ற வேண்டும். இப்ப 40க்கு 40 நாங்க ஜெயிச்சிட்டோம், அதனாலதான் அவங்க போராமையில் இப்படி பண்றாருன்னு நேத்து சொல்றாரு ஸ்டாலின் அவர்கள். 40க்கு 40 ஜெயிச்சு என்ன பண்றீங்க? கேன்டீனுக்கு தான் போக போறீங்க, மறுபடியும் கேன்டீன்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வர போறீங்க. இதுதானே நடந்துகிட்டு இருக்கு. கேன்டீன்ல போய் உங்களுடைய விவாதத்தை வேணா நடத்தலாம், வேற என்ன செய்ய போறீங்க? அதனால 40க்கு 40, அடுத்து 200க்கு 200. இப்ப விக்கிரவாண்டி தேர்தலை எதிர்த்து போட்டிடுற எல்லாரையும் டெபாசிட் இல்லை. இதுதான் இன்னைக்கு அடுத்த தலைமுறையை பத்தி யோசிக்கின்ற ஆட்சியாக இன்னைக்கு திமுக கிடையாது. அடுத்த தேர்தலை நோக்கிதான் இவங்க இன்னைக்கு ஆட்சி செய்கிறார்களே ஒழிய அடுத்த தலைமுறைக்கு இன்னைக்கு எதையும் இவங்க விட்டுட்டு போறதா இல்ல. நேற்று பாக்குற அமலாக்கத்துறை ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க டிஜிபிக்கு. 5000 கோடி அளவு மணல் கொள்ளை குறித்த அளவை விட அதிகமாக தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. மிக விரைவில் அதற்கான உண்மை நிலவரத்தை தர வேண்டும் என்று அமலாக்கத்துறை கொடுத்திருக்காங்க. ஒரு பக்கம் மணல் கொள்ளை, ஒரு பக்கம் கனிம வள கொள்ளை, ஒரு பக்கம் டாஸ்மாக், ஒரு பக்கம் கஞ்சா, ஒரு பக்கம் பார்த்தோம்னா கள்ளச்சாராயம். எங்கேயுமே வேலை கிடையாது. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், மார்னிங் இங்க கிளம்பி வர்றதுக்கு வர ஒரு 50 லேடிஸ் வீட்டு வாசல்ல நிக்கிறாங்க. எனக்கே ஒன்னும் புரியல, எதுக்கு இங்க நிக்கிறீங்கன்னா எல்லாரும் சிதம்பரத்துல இருந்து வந்திருக்கோம், வேலையே கிடையாது அங்க, ஏதாவது ஒரு வேலையை எங்களுக்கு சென்னை சிட்டில ஏதாவது நீங்க எல்லாம் சேர்ந்து தாங்கன்னு சொல்லி அந்த பெண்கள் முறையிடும் போது உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு எங்கேயுமே வேலை இல்ல. இன்னைக்கு ஏன் இளைஞர்கள் மாணவர்கள் இன்னைக்கு குடிக்கு அடிமை ஆகிட்டு இருக்காங்க? அவங்களுக்கு வேலை கிடையாது, பொழுது போக முடியல. சோ வேலை இல்லாததுனால அவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியாம இன்னைக்கு போதைக்கு அடிமையாகின்ற ஒரு நிலைமை இருக்கிறது. இந்த நிலை எல்லாமே நிச்சயமாக மாற்ற வேண்டியது ஒரு அரசினுடைய கடமை. இன்னைக்கு கொஞ்சம் கூட வாய்க்கூசாம ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, சிறந்த முறையில மக்களாட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம். மக்களாட்சி நடத்துறதா இருந்தா ஏன் 63 உயிர் போனாங்க? ஏன் இன்னைக்கு எங்கேயுமே வேலை வாய்ப்பு இல்லை? இன்னைக்கு நீங்க துபாய்க்கு எல்லா ஊருக்கு போயிட்டு வந்தீங்களே, எல்லா இடத்துலயும் வேலை வாய்ப்பை உருவாக்குன்னு சொன்னீங்க. எங்காவது ஒரு இடத்துல வேலை வாய்ப்பை நீங்க உருவாக்கி இருக்கிறீங்களா என்பதை மக்கள் முன்னாடி நீங்க சொல்லணும். எது கேட்டாலும் ஒரு பணத்தை கொடுத்து வாயை அடைச்சிடுறாங்க. ஒரு இறந்து போயிட்டாங்களா ஒரு 10 லட்சம், இன்னும் ஆக்சிடென்ட்ல இறந்தாங்களா 3 லட்சம், எதுனாலும் ஒரே பணம். நம்ம மக்களும் இன்னைக்கு வறுமையில இருக்கிறதுனால அதை மீறி பேச முடியாத ஒரு நிலைமையில கொண்டு செல்வது இந்த திமுக அரசு தான். எனவே இது எல்லாமே வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம். அந்த 63 உயிர் பலிக்கு நிச்சயமாக திமுக அரசு முழு பொறுப்பு ஏற்க வேண்டும். சிபிஐ விசாரணையாக இதை மாற்றி உறுதியாக மக்களுக்கு நியாயத்தை வழங்கணுன்றதுல எந்த மாற்றம் இல்லை.